வெல்கம் டு மாமிஸ் கிச்சன். நான் தான் உங்கள் ஜானட் சில்வியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம மாமிஸ் மசாலா பொடியை வச்சு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்ச சாம்பார் பொடி. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை தட்டிட்டு போங்க. அப்போ தான் இனி வர வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னாக்கா, 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு தாளிக்க, வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, பச்சை மிளகா, புளி கரைச்சல், உப்பு. இப்போ தக்காளி நான் கேன்டு டொமேட்டோஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கேன் டொமேட்டோஸ். சாம்பாருக்கு வெஜிடேபிள் இன்றைக்கி நம்ம கேரட் சாம்பார் வைக்க போகிறோம். அதுக்கு கேன்டு வெஜிடேபிள், கேன்டு கேரட்ஸ். ஏற்கனவே 1 கப்பு துவரம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கிறேன். வாங்க இப்போ சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்த்துருவோம். பாத்திரத்தை வச்சுப்போம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, வெந்தயம் தாளிக்க போட்டுக்கலாம். தாளிக்கும் போது நம்ம இப்படி கொஞ்சம் மூடிக்கிட்டோம்னா அடுப்பு மேலெலாம் நமக்கு தெளிக்காது. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். அது நடுவில் அதுக்குள்ள நம்ம கேனை ஓப்பன் பண்ணிப்போம். இதை இங்கே லோக்கலில் கிடைக்கிறது உனக்கு ஈஸியாகவும் இருக்கும் சமைக்கிறதுக்கு. டக்குன்னு வெந்துடும். ஃப்ரெஷ் வெஜிடபிள் வாங்கினோன்னா நம்ம ரொம்ப தூரம் போகணும். அதே சமயத்தில் பார்த்தோம்னா நமக்கு அது சம்டைம்ஸ் நம்ம சமைக்க மறந்துடுவோம். சமைக்க மறந்துட்டோம்னா அது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ கேன் வாங்கினோன்னா நம்மகிட்ட அப்படியே பத்திரமாவாக இருக்கும். நமக்கு யூஸ் பண்ணுறதும் ஈஸி. இப்போ நம்ம கட் பண்ண கேரட்ஸை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட மாமிஸ் மசாலா சாம்பார் பொடி வாசனையே ரொம்ப கமகமன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நீங்கள் வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண வேண்டாம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் இந்த பவுடரில் இருக்குது. உங்களுக்கு சாம்பார் வைக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போவே நம்ம இதுக்கு கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியில் ஊற்றிட்டு சாம்பாருக்கு தேவையான தண்ணியும் ஊற்றிட்டு
சிம்மில் வச்சுருக்கிற அடுப்பை கொஞ்சம் ஹையாக வச்சு ஒரு மிக்ஸ் பண்ணி விடுவோம். கொஞ்சம் ஒரு கொதி வந்தால் போதும். பருப்பை ஆட் பண்ணி நம்ம அடுப்பை இறக்கிடலாம். உங்களுக்கு நிமிஷத்தில் சாம்பார் ரெடி ஆகிடும். எல்லோரும் யோசிப்பீங்க தோசை கரண்டி வச்சு சாம்பார் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இது ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு கரண்டி. இது எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் ஆகும்போது அவங்க அம்மா கொடுத்த கரண்டி. அவங்க வீட்டில் யூஸ் பண்ண கரண்டி, எங்கள் அம்மாவோட அம்மா யூஸ் பண்ண கரண்டி. இப்போ நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். தலைமுறையாக இந்த கரண்டி எங்கள் வீட்டில் இருக்குது. என் மகனை அப்பப்போ எடுத்து சமைக்க வருவான். அவன் சமைக்க வரும்போதெல்லாம் எடுக்கிற கரண்டி இந்த கரண்டி தான் இருக்கும். எங்கேயாவது போட்டால் கூட தேடி எடுத்து கழுவி அதை தான் அவன் யூஸ் பண்ணுவான். ஸோ அவ்வளோ ஒரு சென்டிமெண்ட்டான கரண்டி. ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் சமைக்கிறதுக்கு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. சாம்பார் வாசனை கம கமன்னு வருது. நமக்கு பசிக்க ஆரம்பிக்குது இப்போது. ரொம்ப எம்மியாக இருக்குது சாம்பார். இப்போவே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம உடனே சாப்பிட ஆரம்பிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான பருப்பு ஊற்றிடுவோம். ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகல, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நமக்கு. நமக்கு கட் பண்ணுற டைமு அதெல்லாம் நமக்கு கம்மியாயிடும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ்ன்றது ஒரு அசம்ஷன் தான். பாருங்கள், நம்ம எவ்வளோ ஈஸியாக சாம்பார் செஞ்சுட்டோம். வெறும் நம்ம ஆட் பண்ணது மாமிஸ் மசாலா சாம்பார் பொடி மட்டும்தான். மற்றது எல்லாமே ஃப்ரெஷ் வெஜிடேபிள்ஸ். சாம்பார் ரெடி ஆச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை போட்டு மூடி வச்சுருவோம். சாம்பார் ரொம்ப எம்மியாக வந்திருக்கு. சுட சுட சாதத்தோட கொஞ்சம் நெய் ஊற்றி உருளைக்கிழங்கு ரோஸ்ட் வச்சு சாப்பிட்டா ரொம்ப இதமாக இருக்கும். உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் மறக்காமல் பாருங்கள். நீங்களும் மாமிஸ் மசாலா சாம்பார் பொடியை வச்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இட் வில் ரிமைண்ட் யோர் மாம்ஸ் ரெசிபி. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மாமிஸ் கிச்சன். இப்போ சமைச்ச சாம்பாரையும் உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டையும் பிளேட்டிங் பண்ணியாச்சு. இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தரை இன்வைட் பண்ணுவோம். அவர் பெரிய ஒரு கிரிட்டிக். அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கேண்டில் லைட் பண்ணிப்போம். இப்போது நம்ம அவரை இன்வைட் பண்ண போகிறோம். சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த கிரிட்டிக் என்ன சொல்ல போகிறாருன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.